السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ذاك شهر يغفل الناس عنه بين الرجب ورمضان وهو شهر شعبان. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா பெருநாளில் வீட்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் சங்கைக்குரிய புனித ஷஅபானுடைய முதல் நாளில் முதல் ஜும்மாவில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்தில் பரக்கத்தை கேட்டது போல் ரமலானுக்கு முந்திய மாதமான இந்த ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய் என்கிற துஆவை கேட்டிருக்கிறார்கள். இந்த மாதம் ரமலானுக்கு முந்திய வருவதால் இது பரக்கத்திற்குரிய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் செய்தார்கள். துஆவிலே உலக மக்களை எல்லாம் கேட்கவும் சொன்னார்கள். ஷஅபான் குறித்திருக்கிற இந்த மாதம் குறித்திருக்கிற கண்ணியம் சம்பந்தமான ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்: ஷஅபான் என்கிற இந்த மாதம் ஷஹரி, இது என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்னுடைய மாதம் என்று ஏன் இந்த மாதத்தை சொல்ல வேண்டும் என்று பல்வேறு ஹதீஸுகளை கிதாபுகளில் விளக்க உரையாளர்கள் எழுதுகிறார்கள். குறிப்பாக அல்லாமா சுல்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃசீரிலே இந்த வார்த்தை வருகிறது: உலகத்திலே எந்த நபிக்கும் இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுத்து கண்ணியப்படுத்தப்பட்ட ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் என்று பெருமானாருடைய பெயர் கேட்கிற போதெல்லாம் சொல்லுகிற ஸலவாத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் கடமையாக்கினான். குர்ஆனில் இந்த வசனம் இறங்கியது. இந்த வசனத்திற்கு பிறகுதான் ஸலவாத் என்பது உலகத்திற்கு கடமையாக்கப்பட்டது. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு ஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகிறான். வானத்தில் இருக்கிற எல்லா மலக்குகளும் ஸலவாத் சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட ஒட்டுமொத்த முஸ்லிம்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவரின் மீது நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்கிற பெருமானாரின் மீது ஸலவாத்து கடமையாக்கப்பட்டது இந்த மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தப்பட்டதால் இது என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். அதே போல வரலாற்று குறிப்புகளிலே இப்படியும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முதலில் கஅபாவை கிப்லாவாக தொழுகையிலேயே அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். அப்படி திருப்பி கொடுத்தது ரஜபுடைய மாதம் என்று சில அறிவிப்பிலே வந்தாலும் அதிகமான அறிவிப்புகளில் அது ஷஅபானுடைய மாதத்தில் தான் அந்த ஆயத்தும் வந்தது. அதுவரை பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் கிப்லாவாக கஅபாவை பெருமானார் ஆசைப்பட்டதால் அவர்கள் ஆசைக்கு தோதுவாக
கிபிலா மாற்றப்பட்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதுவும் இந்த மாதத்தில் தான் நடைபெற்றது. இந்த ரெண்டும் பெருமானாருடைய பெரிய ஆசைகளில் உள்ளது. ஆகவே இது என்னுடைய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை குறிப்பிட்டார்கள். அதே போல இந்த மாதத்தினுடைய பெரிய கண்ணியம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்தில் தான் அடியார்களுடைய ஒட்டுமொத்த அமலும், அந்த வருடத்திலே செய்துவிட்ட எல்லா நல்ல காரியமும் கெட்ட காரியமும் முழுமையாக அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. ஷஅபான் என்பது மனிதர்களுடைய அமல்கள் வானத்திற்கு மொத்தமாய் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் குறித்து சொன்னார்கள். நாம் ஷஅபானுடைய முதல் பிறையில் முதல் ஜும்மாவில் அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் குறித்து நாம் எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் இந்த மாதத்தில் நாம் இந்த அளவிற்கு அமல் செய்ய ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதையும் இதில் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்னுடைய மாதம் என்று சொன்னது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் அவர்கள் நிறைய அமல் செய்திருக்கிறார்கள் என்பது ஹதீஸுகளில் வழியாக நாம் பார்க்க முடிகிறது. ரஜபிலே பரக்கத்து செய் என்று கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானிலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய் என்கிற துஆவை கேட்டதின் மூலம் இது ரஜபை போல இது பரக்கத்தான மாதம், இதில் அமல் செய்வதிலே அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதையும் இந்த துஆக்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. ஷஅபான் மாதம் குறித்து ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், நிறைய பேர் ரமலானை அவர்கள் அமல் செய்வதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள், ஆனால் ரமலானுக்கு முன்னால் இருக்கிற ஷஅபானை நிறைய பேர் பொழுதுபோக்காக விட்டு விடுகிறார்கள். மக்களில் நிறைய பேர் இந்த மாதத்திலே பொழுதுபோக்காக இருக்கிறார்கள், ஆனால் இந்த மாதம் ரமலானை போல விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இது நிறைய முஸ்லிம்களுக்கு இந்த மாதத்தினுடைய சிறப்பு குறித்து அவர்களுக்கு தெரிவதில்லை. ஹதீஸிலே இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா என்று சொல்லிவிட்டு, ذاك الشهر இந்த மாதம் தான் يغفض الناس عنه بين الرجب ورمضان, ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தில் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதம் தான் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அந்த ஒரு வருஷத்தில் உண்டான எல்லா நல்ல காரியமும் உயர்த்தப்படக்கூடிய மாதம். மனிதர்களுடைய விதிகள் எல்லாம் மாற்றி எழுதப்படக்கூடிய மாதம். நம்மெல்லாம் பராத்திரவு என்று சொல்லுவோம். ஷஅபானுடைய பாதி 15வது பிறை இரவு மனிதர்களுடைய எல்லா நல்ல காரியங்களும் உயர்த்தப்படக்கூடிய இரவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கியும் இருக்கிறார்கள். இந்த இரவு குறித்து மனிதர்கள் இந்த மாதத்திலே பொழுதுபோக்காக விட்டு விடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு குறித்து சொன்னார்கள். அதாவது ஒவ்வொரு ஃபர்தான காரியத்திற்கும் முன் சுன்னத்து பின் சுன்னத்து என்று இருக்கும். இப்போ லுஹருடைய தொழுகை ஃபர்துக்கு முன்னாடி ஒரு சுன்னத்து, ஃபர்து தொழுதற்கு பிறகு பின்னால் ஒரு சுன்னத்து. இந்த சுன்னத்துக்கள் தான் ஃபர்துகளிலே ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்கிறான் என்றும் ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே ஃபர்து முழுமையாக வேண்டும் என்றால் அதனுடைய முன்பின் சுன்னத்துக்களை அவர்கள் பேரட்டும். இது ஹதீஸில் வருகிற வார்த்தை. அதே போலத்தான் ரமலானுடைய ஃபர்தான மாதத்திற்கு முன் சுன்னத்து போலத்தான் இந்த ஷஅபானுடைய மாதம். இந்த ஷஅபானிலே செய்யக்கூடிய நோன்புகளும் சதக்காக்களும் அதிலே செய்யக்கூடிய நல்லறங்களும் ரமலானுக்கு முன் சுன்னத்தாக அமைகிறது. ரமலானுக்கு பின் சுன்னத்தாக ஷவ்வாலுடைய மாதத்தில் வைக்கிற 6 நோன்புகள் அது வருடமெல்லாம் அவர்களை நோன்பாளியாக காட்டுகிறது. ரமலானுக்கு முன் சுன்னத்தாய் இந்த ஷஅபானும் பின் சுன்னத்துக்களை போல அடுத்த ரமலானுக்கு பின்னால் வருகிற ஷவ்வாலும் இதனுடைய நல்லமல்கள் எல்லாம் சேர்ந்து ரமலானை உங்களுக்கு முழுமையாக்கி வைக்கிறது என்று கிதாபினுடைய பெருமக்கள் நமக்கு எழுதி தருவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறித்து ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த ஒரு வருஷத்தினுடைய அனைத்து நல்ல காரியமும் இவருடைய ஒரு வருடத்திற்கு உண்டான அமல்களும் முழுமையாக இந்த மாதத்தில் தான் உயர்த்தப்படுகிறது. ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறார்கள், மனிதனுடைய அமல்கள் என்பது ஒரு வருஷத்தினுடைய அமல்களை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிற நாளும் இந்த மாதம் தான்.
ஒரு வருடம் செய்து முடித்த அமல்களை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஒப்படைக்கிற மாதமும் இந்த மாதம் தான். இன்னும் சொல்ல போனால் போன ரமலானிலே செய்த நோன்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே கொடுக்கப்படுகிறது. போன வருடத்திலே செய்த ஹஜ்ஜுகள் எல்லாம் இந்த வருடத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே கொடுக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் முந்தைய ரமலானிலிருந்து இப்போது இருக்கிற ரஜபு மாதத்தினுடைய அனைத்து அமல்களையும், இந்த 11 மாசத்தின் அமல்களும், கடந்த ஒரு வருஷத்தினுடைய எல்லா அமல்களுடைய நல்ல காரியமும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படக்கூடிய நாள் என்பதும் இந்த ஷாபானுடைய மாதம் தான். பொதுவாக ஹதீஸில் 4 செய்தி வருகிறது. ஒன்று, ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. இது ஒன்று. ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது, வானத்தில் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகிறது. இரண்டாவது, ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. மூன்றாவது, ஒவ்வொரு வருஷமும் மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. நாலாவது ஒரு இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 1000 ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படும். அப்படியும் சில அமல்கள் உண்டு. இந்த நாளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். ஒரு நாளிலே உயர்த்தப்படக்கூடிய அமல், வாரத்திலே உயர்த்தப்படக்கூடிய அமல், வருஷத்திலே மட்டும் உயர்த்தப்படக்கூடிய அமல், 1000 ஒரு தடவை மட்டும் உயர்த்தப்படக்கூடிய அமல். ஹதீஸிலே ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது என்கிற ஹதீஸ் சஹீஹான நிறைய ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மெல்லாம் தெரிந்து வைத்திருப்போம். அசரிலேயும் ஃபஜ்ரிலேயும் இந்த ஒவ்வொரு நாளுடைய அசர் ஃபஜ்ரினுடைய தொழுகைக்கு பிறகு அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. ஹதீஸில் வருகிறது, இரவினுடைய எல்லா அமல்களையும் சேர்த்து அன்றைய ஃபஜ்ருக்கு பிறகு மலக்குமார்கள் வானத்திற்கு கொண்டு போகிறார்கள். ஃபஜ்ருக்கு வருகிற மலக்குகள் அன்றைய பகல் முழுவதும் இருந்து அசரிலே பகலினுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். இது ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் ஃபஜ்ர் தொழுகையை விட்டவனுக்கு பரக்கத்து இல்லை, அசர் தொழுகையை விட்டவனுக்கு எந்த விதமான பொருளாதாரத்தில் பரக்கத்து இல்லை. அவன் குடும்பமெல்லாம் இறந்து போய் அனாதையாக நின்றால் எப்படி அழுவானோ அப்படி அழுகட்டும், அசர் தொழுகை அவ்வளவு முக்கியம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஃபஜ்ரும் அசரும் மனிதர்களுடைய அமல்கள் வானத்திற்கு உயர்த்தப்படுகிறது, மலக்குமார்கள் மாற்றப்படுகிறார்கள். ஹதீஸிலே சொல்ல வேண்டும் என்றால் இந்த 2 நேரத்தில் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆவுக்கு முன்னால் தஸ்பீஹ் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், துஆவை விசாலப்படுத்துங்கள். இது ஹதீஸில் இருக்கு. இந்த ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் துஆவுக்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று நாம் திக்ர் செய்வதனுடைய பின்னணி இதுதான். ஏனென்றால் மலக்குமார்கள் கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் அவனுடைய அமல்களின் புத்தகத்தை கொண்டு போய் காட்டுகிற போது அல்லாஹ் கேட்பான், என் அடியான் எப்படி இருந்தான், எந்த நிலைமையிலே விட்டு விட்டு வந்தீர்கள். மலக்குகள் சொல்வார்கள், தொழுகையாளியாக இருந்தால் அவன் பள்ளியிலே இருந்தான், உன்னை திக்ர் செய்து கொண்டிருந்தான், திக்ர் செய்வதோடு நான் விட்டு விட்டு வந்தேன், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருந்தான், அதோடு விட்டு விட்டு வந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே முறையீடு செய்வார்கள். அவன் ஃபஜ்ரும் அசரும் தொழாதவனாக இருந்தால் அவர்கள் உலக காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். யா அல்லாஹ், உன்னை அவன் நினைப்பதாக இல்லை, அவன் தஸ்பீஹ் செய்யவில்லை, உலகத்தின் மோகத்தில் அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். அல்லாஹ்விற்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் மலக்குகளிடத்திலே கேட்பான் என்பதும் அவர்கள் இப்படியெல்லாம் பதில் சொல்லுவார்கள் என்பதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த 2 நேரத்தின் தொழுகையின் போதும் நீங்கள் உங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதால் அதிகமான துஆ, அதிகமான தஸ்பீஹ், அதிகமான இஸ்திக்ஃபார். இந்த விஷயத்தை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், காலையில் செய்த எல்லா அமலையும் இப்போது அசரிலே செய்கிற இந்த திக்ரால், இஸ்திக்ஃபாரால் அது உங்களுக்கு கபூலாகிவிடும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இரவிலே செய்த எல்லா நல்ல அமல்களையும் ஃபஜ்ரின் போது செய்கிற துஆக்களின் மூலம், இஸ்திக்ஃபாரின் மூலம் அல்லாஹ் கபூல் செய்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்வதற்குண்டான அடையாளத்தையும் சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரியும், சில அமல்கள் உண்டு, சில அமல்கள் உண்டு
சில அமல்கள் உண்டு, சில அமல்களில் அந்த தரத்தை பகலிலே செய்வதை இரவிலே கபூல் செய்ய மாட்டாங்க. சில அமல்கள் உண்டு, இரவிலே செய்கிற அமல் அதை பகலிலே செய்தால் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டாங்க. அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அமல்களை அந்தந்த நேரத்தில் செய்வதுதான் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தாகும். நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய பதவியேற்பு விழா, கலீஃபாவாக பதவி ஏற்கிற போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் மரண தருவாயிலே சொன்னார்கள், உமர், எனக்கு பின்னால் பெரிய பொறுப்பை சுமக்கப் போகிறீர்கள். இது ஹிலாஃபத், சாதாரண ஆட்சி அல்ல. ரசூலுக்கு பிறகு நான், எனக்கு பிறகு நீங்கள், பெரிய பொறுப்பில் நீங்கள் உள்ளே நுழைகிறீர்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிற வசியத்து இதுதான், உங்கள் மௌத்து வரைக்கும் இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லி, இது ஹதீசுகளில் எல்லா இடத்திலையும் உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுக்கு பதவி பிரமாணமே இந்த வார்த்தை தான், இன்னல்லாஹ அமலன் பில்லைலி லா யக்பலுஹு பின்னஹார். சில அமல்கள் இருக்கிறது உமரே, அதை இரவில் தான் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த அமலை நீங்கள் பகலிலே செய்தால் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அமலன் பின்னஹார் லா யக்பலுஹு பில்லைல். சில அமல்கள் பகலிலே தான் செய்ய வேண்டும், அதை இரவிலே செய்தால் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். பகலில் செய்கிற அமல், இரவிலே செய்கிற அமல், அதை மாற்றமாக செய்தால் அல்லாஹ் உங்களை கபூல் செய்ய மாட்டான். அந்தந்த நேரத்தில் அதற்குண்டான அமல்களை நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் அது உயர்த்தப்படுகிறது. நீங்கள் அரசராக இருக்கிற போது பகலிலே மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்த வேண்டும். இரவின் போது ரப்பிற்குண்டான வணக்கத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நான் மக்களை பார்ப்பதால், பெரிய ஆட்சியாளனாக இருப்பதால், யா அல்லாஹ் உன்னுடைய தொழுகையில் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். அல்லாஹ் உன்னையே நான் தொழுகிறேன், மக்களை என்னால் சரியாக பார்க்க முடியவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே மக்களுக்குண்டான ஆட்சியில் குறைபடுத்தினாலும் ஏற்க மாட்டான். ஆகவே நீங்கள் ரெண்டையும் சரியாக செய்ய வேண்டும் என்று இரவு பகலிலே செய்கிற எல்லா அமல்களையும் அந்தந்த நேரத்தில் தொழுகுங்கள், அந்தந்த நேரத்தில் திக்ர் செய்யுங்கள் என்கிற இந்த வார்த்தை தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பதவி பிரமாணமாக இருந்தது என்பது நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் அசரிலேயும் ஃபஜ்ரிலேயும் மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. இது ஒன்று. இரண்டாவது இடம், வாரத்தின் அமல்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த வாரத்தின் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. ஹதீஸின் வார்த்தை, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுரது அமாலன் நாஸ் யௌமுல் இஸ்னைன் வ ஹமீஸ். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், இந்த 2 நாள், வாரத்தினுடைய 2 நாளும் மனிதர்களுடைய அனைத்து நல்ல காரியமும் கெட்ட காரியமும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு அடுத்தும் சொன்னார்கள், இது டைரக்டாக இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போவதற்கு முன்னால் ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய இந்த வார அமலும் என்னிடத்திலும் காட்டப்படுகிறது. இது சரியான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினுடைய ஒவ்வொரு அமலும், வாரத்தின் திங்களும் வியாழனும், அது முழுக்க முழுக்க என்னிடத்திலே காட்டப்படுகிறது. நாயகம் சொல்லுகிறார்கள், இன்ரஐது கைரன், என் உம்மத்திலே இருந்து நல்ல விஷயம் எனக்கு காட்டப்பட்டால், இதோ உங்கள் உம்மத்து இந்த அமல் செய்திருக்கிறது, இந்த நல்ல காரியம் செய்திருக்கிறது என்று காட்டுகிற போது அது நல்லதாக இருந்தால் ஃபஹமிதுல்லாஹ், நான் அல்லாஹ்வை புகழுவேன். இப்படிப்பட்ட உம்மத்தை எனக்கு உம்மத்தாக கொடுத்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வை நான் புகழுவேன். என் உம்மத்தில் ஏதாவது கெட்ட அமல் எனக்கு காட்டப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். இந்த பாவ மன்னிப்பு உம்மத்தை விட்டு எல்லாம் மொத்தமா திருத்து என்பதற்காக வேண்டி, அந்த பாவ மன்னிப்பு நம்முடைய பாவத்தை, அதுக்கு நம்ம தௌபா செய்யாமல் இருக்கலாம் என்கிற கருத்து அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவத்திற்காக அவர்கள் தௌபா செய்வார்கள் என்று பெருமானாரே சொல்லுகிறார்கள். அப்ப இந்த ஒவ்வொரு வாரத்தின் அமலும் திங்களும் வியாழனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அது காட்டப்பட்டு அதற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகிறது. ஹதீஸிலே இதுவும் வருகிறது. வாரத்தின் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற போது ஒவ்வொரு அடியானுடைய அமலையும் அல்லாஹ் பார்த்து விட்டு கேட்பானா, இவர்களுக்குள்ள ஏதாவது இரத்த பந்த உறவுகளுக்குள் சண்டை இருக்கிறதா, இவர்கள் ஏதாவது உறவுகளை பேணாமல் சண்டையிட்டு இருக்கிறார்களா என்று கேட்பார்.
மலக்குமார்கள் உண்மையிலேயே அவர்களுக்குள்ளே சண்டை இருந்தால் அண்ணன் தங்கச்சி, அத்தா அம்மா, உடன் பிறந்தவர்கள், இரத்த பந்த உறவுகள், கணவன் மனைவி, பிள்ளைகள், இவர்களுக்குள்ளே பேசாமல் பிணக்குகள் இருந்தால் மலக்குகள் சொல்வார்களாம், ஆமாம் இவர்களுக்குள்ளே இரத்த பந்தத்தினுடைய சில பிணக்குகள் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிற பதில், இவர்களுடைய அமல்களை தனியாக வையுங்கள், இவர்கள் எப்போது இரத்த பந்தத்தோடு சேர்ந்து ஒட்டி கொள்வார்களோ பேசுவார்களோ அப்போது இந்த அமலை நாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த அமலை தனியாக வை. அது அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படாமலே வைக்கப்படுகிறது. அவர் ஹஜ்ஜி செய்திருக்கலாம், உம்ரா செய்திருக்கலாம், பெரும் பெரும் அமல்கள் செய்து முடித்திருக்கலாம். அல்லாஹ் அதை பார்க்கவே விரும்பவில்லை. இவன் இரத்த பந்த உறவுகளோடு எப்போது சேர்கிறானோ அப்போது இந்த வாரத்தின் அமல்களை கொண்டு வாருங்கள். இது அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதனால தான் நம்ம உம்ராவுக்கு போகிற, ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகளுக்கு நம்ம பயான் சொல்லுகிற போதே இதை அழுத்தமாக சொல்லுவோம். நீங்கள் யாரிடத்திலே சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், நாங்கள் யாரிடத்திலே உம்ராவுக்கு போகிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம் என்று நீங்கள் முசாபகா செய்தாலும் செய்யாவிட்டாலும், இரத்த பந்த உறவுகளிடத்தில் நீங்கள் சரியாக பேசியதற்கு பிறகு உம்ராவுக்கு போங்க, ஹஜ்ஜுக்கு போங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இவர்களுக்குள்ளே சண்டை இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் இந்த அமலை பார்ப்பதில்லை. நமக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க இல்லையா? ஹிஜ்ரி 10 போது ஒரு ஹஜ்ஜி செய்தார்கள். அரஃபா மைதானத்தில் நின்று கொண்டு பெருமானாரோடு ஹஜ்ஜி செய்த 1,00,000 சில்லறை சஹாபாக்களுக்கு முன்னால் பெருமானார் இந்த வார்த்தை கேட்டார்கள், என்னோடு ஹஜ்ஜி செய்தவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பெரிய கூலி உண்டு, இருந்தாலும் இந்த கூட்டத்தில் யாராவது இரத்த பந்த உறவை பேணாமல் சண்டையிட்டு வந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் தெரியும், ஒரே ஒரு சஹாபி மட்டும் தான் கை தூக்கினார். யா ரசூலல்லாஹ், நான் இருக்கிறேன், என்னுடைய தாயின் சகோதரி காலா என்று சொல்லுவோம், அவர்களோடு சில காலங்கள் பேச்சுவார்த்தை இல்லை, நான் பேசாமல் இருக்கிறேன். பெருமானார், அவங்க இந்த ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. அவர், ஆமா அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போய் அவர்களோடு நீ பேசு, அந்த உறவை நீ சரி செய்து கொள், நீ சொந்தத்தை துண்டாடியவன் இங்கு இருக்கிற காலமெல்லாம் இந்த கூட்டத்தில் அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்காமல் தடுத்துத்தான் வைத்திருப்பான், உன் அமலும் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தாகாமல் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்களுக்கு சொல்லி அந்த சஹாபியை அனுப்பி அவர் பேசிவிட்டு வந்ததாகவெல்லாம் வரலாற்று குறிப்புகளிலே இருக்கிறது. நாம் இங்கே கவனத்தில் வைக்கிற இந்த செய்தி என்னவென்றால், நாம் அலட்சியமாக நினைக்க வேண்டாம். வாரத்தில் செய்கிற எல்லா அமலும் கபூலாகுவதற்கு இரத்த பந்த உறவை அவர் பேண வேண்டும். எப்படி ஒவ்வொரு நாளுடைய அமல் கபூலாகுவதற்கு நம்ம தஸ்பீஹ், துவா, திக்ர் இவைகளை கொண்டு அல்லாஹ் கபூல் செய்வான்னு வருதோ, இந்த வாரத்தின் அமல்களை கபூலாகுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இரத்த பந்த உறவை சேர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ஃபோன்லையாவது பேசணும்னு வருது, நவீன கால சட்டங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது அவரை நேரில் முடிந்தால் சந்தித்து விட்டு வரலாம் என்றெல்லாம் வருகிறது. இது ஒன்று. இரண்டாவது, இந்த திங்களும் வியாழனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். கேட்டபோது சொன்னார்கள், இது என்னுடைய வாரத்தின் அமல்கள் உயர்த்தப்படுவதால் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆசைப்படுகிறேன். அப்படி யாராவது என்னுடைய அமல்கள் கபூலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் திங்களும் வியாழனும் அவர்கள் நோன்பு வைக்கலாம் என்பது, தொடர்படியாக வைத்தால் அப்படி வைக்கலாம் என்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த திங்களும் வியாழனும் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள், இந்த செலவாத்தால் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால் தான் வியாழக்கிழமை அதிகம் செலவாத்து சொல்லுவோம், திங்கள் கிழமை நம்முடைய ஞாபகத்தில் இருக்கார். ஆனால் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையை போலத்தான் அது உங்களுக்கு அது பறக்கத்தாக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் பிறந்தது திங்கள், பெருமானாருக்கு நபிப்பட்டம் கொடுத்தது திங்கள், பெருமானார் மௌத்தானது திங்கள் கிழமை. நிறைய திங்கள் கிழமைக்கு உண்டான நிறைய இல்மு சார்ந்திருக்கிற பரக்கத்துக்கள் அந்த நாளில் அதிகம் என்று எழுதுவார்கள். ஆகவே இந்த திங்களும் வியாழனும் அதிகமாக செலவாத்து சொல்வதன் மூலம் உங்களுடைய வார அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்துக்கு வருகிறது. இது 2. மூன்றாவது, வருஷத்தில் ஒரு நாள் உங்களுடைய அனைத்து அமலும் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகிறது. நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற இந்த மாதம் ஷஅபானுடைய பிறை 15 பராத் இரவு என்று நாம் சொல்லுவோம். அந்த இரவு ஒட்டுமொத்த மனிதர்களுடைய
அனைத்து நல்ல காரியமும் கெட்ட காரியமும், குறிப்பாக அந்த வருஷத்தினுடைய அனைத்து அமல்களும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. போன வருடம் செய்த உங்களுடைய ரமலானுடைய நோன்பு, போன வருடம் செய்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜு, போன வருடம் கொடுத்த குர்பானியுடைய நன்மை, போன வருடம் செய்த எல்லா ஜும்மாக்களுடைய நன்மை, எல்லா ஃபர்லான தொழுகைகளின் நன்மை, சதக்கா ஜக்காத்து தர்மம் அனைத்தும் கிட்டத்தட்ட இந்த வருஷத்தினுடைய ரமலானிலிருந்து இந்த ரஜபு மாதம் வரைக்கும் உண்டான 11 மாதத்தினுடைய அனைத்து அமல்களும் அல்லாஹ் ஷாபானுடைய 15 தான் அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் மொத்தமாக பத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த அமல்களை ஏற்கலாமா வேணாமா என்பதை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் முடிவு செய்கிறான். இந்த ஹஜ் கபூல் அவன் முடிவு செய்வது இந்த மாதம், இந்த ஹஜ் கபூல் இல்லை அதை முடிவு செய்வதும் இந்த மாதம். இந்த ஒட்டுமொத்த அமல்களையும் எதையெல்லாம் ஏற்கலாம் எதையெல்லாம் ஏற்க வேண்டாம் இதையெல்லாம் அல்லாஹ் இந்த மாதத்தில் முடிவெடுப்பதால் இந்த மாதம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமல்களிலே கவனமாக இருங்கள் என்று சொன்னார்கள். இந்த மாதத்துல ரொம்ப பயம் தேவை, அமல்களிலே கவனம் தேவை. உதாரணமாக மாணவர்களுக்கு தெரியும், தன்னுடைய பரீட்சை பேப்பரை எடுத்து ஆசிரியர் திருத்துகிறார் அப்படிங்கிற போது இவனுக்கு கொஞ்சம் வேர்க்கும். அது முழு பரீட்சை, இது ஃபெயிலானா ஒரு வருஷம் ஃபுல்லாக வேஸ்ட்டு, திரும்ப அதே வகுப்புல தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள நேரத்தில் மாணவனுக்கு முன்னால் அவருடைய பரீட்சை பேப்பரை எடுத்து சிகப்பு கலர் லெட்டில் எடுத்து அவர் திருத்தி கொண்டே வருகிற போது இவனுக்கு வேர்க்கும், ஹேபிட் அதிகமாகும், வேர்த்து கொட்டும். ஏன் தெரியுமா? இந்த பேப்பர் தான் என்னுடைய ஒரு வருஷத்தினுடைய படிப்பை அது தீர்மானிக்க போகிறது. திருத்துவர் கையில், அவர் நினைத்தால் கூடவும் போடலாம் குறைத்தும் போடலாம், பேனா அவர் கையில். பரீட்சை பேப்பரை திருத்துகிற போது அந்த பயம் மாணவனுக்கு வரும். இதே பயம்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய பேப்பரை எடுக்கிற போது அதே பயம்தான் வரும். யகூல் யா லைதனி குன்து துராபா, மறுமையில் காஃபிர்கள் கத்துவார்கள். குர்ஆனிலே வருகிறது, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட நரகத்திலும் எங்களை போட்டு விடாமல் எங்களை மண்ணாக ஆக்கிவிட்டால் நன்றாக இருக்குமே, மண்ணாக ஆக்கிவிடக் கூடாதா, எங்களுக்கு அதாபு பண்ணணுமா, இந்த பேப்பரை இப்படி திருத்தாமல் நன்றாக எங்களுக்கு வேறு விதமாக திருத்தி இருக்க வேண்டுமே என்றெல்லாம் அவர்கள் மறுமையில் கத்துவார்கள் என்று குர்ஆனிலே வருகிறது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? இந்த மாதத்தில் அமல் செய்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹ் கபூலியத்து பெறுவதா அல்லது வேண்டாமா என்று சொல்லுகிற இந்த மாதத்தில் நாம் எவ்வளவு பய உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால தான் இந்த மாதம் குறித்து நிறைய முஸ்லீம்கள் யஃபலு மின் கஸீர் மினன் நாஸ், நிறைய பேர் அது தெரியாமல் பொழுதுபோக்காக இந்த மாதத்தில் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸில் வருது, இந்த ஷஅபானுடைய மாதத்தில் சஹாபாக்கள் ரொம்ப பயந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு உட்பட பெரும் பெரும் சஹாபாக்கள் பயந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இது கடந்த கால ரமலானுடைய ஒட்டுமொத்த அமல்களையும் அல்லாஹ் உயர்த்தி இருப்பதால் அதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற பயம் அவர்களுக்கு இருந்தது. ஹதீஸில் இன்னும் இருக்கிறது, ஷஅபானை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள், ரமலானுக்கு பின் அதிகமான நோன்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசத்தில் தான் வைத்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லா மாசத்திலையுமே நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வரலாறை ஹதீஸுகளை ஆய்வு செய்து பாருங்கள், ரமலானுக்கு பிறகு ஒரு மாசத்துல ஃபுல்லா நோன்பு, அதுவும் வாரத்தின் கடைசி ஃபுல்லா நோன்பு என்பது ஷஅபானுடைய மாதம் தான். முழுக்க முழுக்க நோன்பு, முழுக்க முழுக்க இரவு இபாதத்துக்கள் கூட செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ரமலானுக்கு பிறகு வேற எந்த மாசத்திலையும் இப்படி நோன்பு வைக்காமல் இந்த ஷஅபானிலே நீங்கள் நோன்பு வைப்பதும் இரவிலே தொழுவதும் அதிகமாக அழுவதும் திக்ர் செய்வதும் ஏன் இந்த மாதத்தில் என்று கேட்டபோதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, கடந்த ஒரு வருஷத்தினுடைய அமலை அல்லாஹ் இந்த மாசத்தில் தான் பரிசீலனைக்கு எடுக்கிறான். ஆகவே நான் நோன்பு வைக்கிறேன், பரிசீலனைக்கு எடுக்கிற போது இந்த முகம்மது நோன்பாளி என்று அவன் பார்க்கட்டும், நான் நோன்பு வைக்கிறேன். இரண்டாவது காரணம், இனி அடுத்த வருஷம் நீ வாழலாமா வேணாமா என்கிற விதியையும் அவன் தான் மாற்றுகிறான். இனி அடுத்த வருஷத்துல இவர் இருப்பாரா இல்லது மௌத்தாகுவாரா, இது இந்த மாசத்திலேயே முடிவு செய்யப்படுகிறது. ஷஅபானுடைய 15 விதிகளை திருத்துகிற மாதம், உறுதி செய்கிற மாதம். இந்த மாசத்தில் அடுத்த வருஷம் நான் வாழ வேண்டுமா வேண்டாமா என்பதையும் அவன் தான் முடிவு செய்கிறான். அப்படி ஒருவேளை வாழ்ந்தால் நான் நோன்பாளியாக வாழுகிறேன், மௌத்தானால் அல்லாஹ்வின் நோன்போடு நான் மௌத்தாகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் அதிகம் தொழுதலும் நோன்பு வைத்ததும் இதுவெல்லாம் ஹதீஸுகளை தேடுகிற போது அது உங்களுக்கு கிடைக்கும்.
அது மாத்திரமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதற்கு பிறகுதான் மக்களுக்கு சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என்ன தெரியுமா, அதிகமாக இந்த ஷாபான் மாசத்துல நோக்கு வைங்க. அதுவும் ஆயிஷா அம்மாவுடைய வாழ்க்கை எழுதக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வருஷத்தில், அந்த டோட்டல் ஒரு வருஷத்தில் அவர்களுக்கு கலாவான ரமலானுடைய நோன்புகள் அல்லது சஃபரில் ஏற்பட்ட கலாவான நோன்புகள், மாதவிடாயின் போது ஏற்பட்ட நோன்புகள், இதையெல்லாம் ஷாபானில் தான் கலா செய்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது தொழுகை கலாவாக இருந்தால் அதையெல்லாம் திரும்ப அந்த மாசத்தில் தொழுது முடிப்பார்கள். ஏதாவது கடன் இருந்தால் இந்த மாசத்திலே நிறைவு செய்வார்கள். அவருடைய எல்லா விதமான அனைத்து கலாக்களையும் இந்த ஷாபானிலே முடித்து விடுவார்கள். ஏனென்றால் இது வருஷத்தில் ஒட்டுமொத்தமாய் அமல்கள் உயர்த்தப்படுவதால் இதில் எதுவும் எனக்கு கலா இருக்கக்கூடாது, முடித்து விடுவார்கள். நம்ம வியாபாரத்தில் வருஷத்தில் ஒரு நாள் கணக்கு பார்த்து எல்லாம் வருஷத்தின் கணக்குகளை சரி செய்வது போல் நம்முடைய ஒட்டுமொத்த வருஷத்தின் தொழுகை நோன்புகளை சரிபார்க்கிற மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். ஹதீஸ்ல நீங்கள் பார்த்தால் இன்னும் உங்களுக்கு தெரியும், நிறைய சஹாபாக்கள் இந்த ஷாபானுடைய மாதம் வருகிற போது கடன்களை எல்லாம் அடைக்க ஆரம்பிப்பார்கள். கடனை எல்லாம் ஏன் தெரியுமா, அல்லாஹ்விடத்திலே அமல், வருஷத்தில் அமல் உயர்த்தப்படுவதால். நமக்கு இதுவும் தெரியும், கடனோடு இருக்கிற எவருடைய அமலையும் அல்லாஹ் அவ்வளவாக அதை கபூல் செய்வதில்லை. உம்ராவுக்கு போறவர்களுக்கு இதையும் கூட நாம் அழுத்தமாக சொல்லுவோம், நீங்கள் கடன் இருந்தால் உம்ராவோ ஹஜ்ஜுக்கோ போவதற்கு முன்னால் அந்த கடனை நிறைவு செய்யுங்கள். ஒருவேளை நிறைவு செய்கிற அளவிற்கு பணம் இல்லை என்றால் கடன் கொடுத்தவரிடம் போய் நீங்கள் உத்தரவாதம் கொடுங்கள், நான் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறேன், போய்விட்டு வந்து நான் இதை நிறைவு செய்வேன். ஒருவேளை நான் வராமல் அங்கு மௌத்தானால் இதோ இவர் என் பிள்ளை, இவர் இந்த கடனை உங்களுக்கு அடைப்பார் என்கிற உத்தரவாதம் கொடுக்காமல் ஒருவர் ஹஜ்ஜிக்கு போய் மௌத்தானால், ஹதீஸின் வார்த்தை, நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி, அவர் கடன் இருக்கிறது, கடனோடு அவர் மௌத்தாகிவிட்டால், அவர் ஷஹீதானாலும் பிரச்சனை இல்லை, அவர் ஹாஜியானாலும் பிரச்சனை இல்லை, கடன் இருந்தால் ஹத்தா யகுவா அன்ஹு, வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில், சில ஹதீசுகளில் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில், நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும். குர்ஆனிலே உண்டு, நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு போகிற ரூட் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடனோடு மௌத்தாகிவிட்டால் அவர் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக இருந்தாலும் சரி, ஹாஜியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆலிம் அல்லாமவாக இருந்தாலும் சரி, அவருடைய அமல் வானத்திற்கும் பூமிக்கு நடுவில் கட்டி தொங்க விடப்படும். அல்லாஹ் என்று சொன்னால் தொங்க விடப்படுவதுன்னு அர்த்தம் அரபியில. அல்லது நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் போகிற இடைப்பட்ட அந்த தூரத்திலே வைக்கப்பட்டு விடும். எதுவரை? இந்த பூமியில் அவருடைய கடன் நிறைவேற்றப்படக்கூடிய நாள் வரைக்கும் அவருடைய அமல் அவர்கிட்ட போகாது. எப்போது கடன் நிறைவேற்றப்படுகிறதோ அப்போதுதான் அவருடைய ப்ராப்பர்ட்டியை, அமல்களை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்திற்கு போக முடியும். அதுவரை அவர் சொர்க்கத்துக்குள்ளே என்ட்ரியாக முடியாது என்பது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அதனால தான் இந்த கடன் விஷயத்தில் இந்த மாசத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் எல்லாம் கடனை அடைப்பார்கள் என்று வருகிறது. சில ஹதீஸுகளினுடைய ரிவாயத்தில் ஷாபான் மாதம், இந்த மாதத்திலேயே சில சஹாபாக்கள் ஜக்காத்தை கணக்கெடுத்து விடுவார்கள். ரமலான்ல கொடுத்தா நன்மை, எல்லா நாள்லையும் பரல எப்போ நிறைவு செஞ்சாலும் நன்மை உண்டு. நம்ம ஜக்காத்தை ரமலான்ல தான் கொடுக்கணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, அது ரஜபுல முடியுதுன்னா ரஜபுல அவர் கொடுக்கறது ஃபர்து. ஷாபான்ல முடியுது, ஷாபான்ல கொடுக்கறது ஃபர்து. இது ரமலானில் மட்டும்தான் ஜக்காத் என்பதை நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். வருஷம் முழுவதும் தொழுகையை போல வருஷம் முழுவதும் அவருக்கு ஜக்காத் நிறைவேற்றுவது ஃபர்து. ரமலானை நாம் அதிகமாக நன்மை கிடைக்கும் என்று வைத்துக் கொள்கிறோம். ஃபர்தை அல்லாஹ் எந்த மாசத்தில் கொடுத்தாலும் அதற்கு நன்மை அதிகம். அதே போலத்தான் இந்த ஷாபானுடைய மாதத்தில் கடனை அடைப்பார்கள், ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கொடுத்து விடுவார்கள், அல்லது கணக்கெடுத்து வைப்பார்கள், ரமலானிலே கொடுப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸினுடைய விளக்கங்களில் நமக்கு எழுதி கொடுக்கிறார்கள். இது 3. 4வது அமல், நம்முடைய ஆயுளில் ஒரு தடவை மட்டும் உயர்த்தப்படும். நமக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ரூஹ் தொண்டை குழிக்குள்ளே வருகிற போது, அப்போதுதான் அவருடைய ரிசுக்கை சரிபார்க்கிற மலக்கு சொல்லுகிறார், இவர் ரிசுக்கு முடிந்து விட்டது, இவர் குடிக்கிற பானம் முடிந்து விட்டது, இவர் வாழ்க்கையில விட்டிருக்கிற மூச்சுக்கள் எல்லாம் முடிந்து விட்டது, இவருக்கு இனி துனியாவில் எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் இவர் முடித்து விட்டார் என்று ரிசுக்கு சார்ந்திருக்கிற மலக்கு சொல்லிவிட்டதற்கு பிறகுதான் மலக்குள் மௌத்து கீழே வருகிறார்.
அவருடைய காலில இருந்து ரூஹ் எடுக்கப்பட்டு தொண்டையிலே சில நேரம் நிறுத்தி வைக்கப்படும். சக்கராத் என்று சொல்லுவோம். அந்த சக்கராத்தின் போது ஹதீஸில் வருகிற வார்த்தை, அதுவரை நல்லதையும் தீமையையும் எழுதி கொண்டிருக்கிற மலக்கு தொண்டைக்குள்ள ரூஹ் வருகிற போது ஏடுகளை சுருட்டி விட்டு போய்விடுவார். இன்னும் ஒரு மௌத்து ஆகல, சக்கராத்துல தான் இருக்கிறாரு. ஆனால் இவருடைய அமல்கள் சுருட்டப்படும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமேல் எவ்வளவு பெரிய மருத்துவம் பார்த்தாலும் பிழைக்க மாட்டான்னு அர்த்தம். சக்கராத்து வந்ததற்கு கல்லா பல், இது யாராவது உங்களுக்கு தெரியுமா? இதோ இதா பலகத்தில் தராக்கிய கீழமன் ராக், குர்ஆனிலே வருகிறது. இப்போது இவருக்கு சக்கராத்து வந்து விட்டது, உங்களில் எவனாவது மருத்துவம் பார்த்து பிழைக்க வைக்க முடியும் என்று சொன்னால் வந்து அவனை பிழைக்க வையுங்கள். ஓதி பார்த்து சரியாக்க முடியும் என்றால் உங்களில் எவ்வளவு பெரிய ஆயத்துக்களை ஓதி ஊதுங்கள், அவனை நீங்கள் சரியாக்குங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எதுவரை? சக்கராத்து வரை. அதுக்கு பிறகு எவனும் மருத்துவம் பார்க்க முடியாது, எந்த ஆயத்தும் அவனுக்கு பலன் தராது. இனி அவன் துனியாவிலே நீ பிழைக்க முடியாது. ஏனென்றால் சக்கராத்து வந்து விட்டது, இவருடைய அமல்களை எல்லாம் சுருட்டப்பட்டு விட்டது. அதனால் இனி அவருக்கு இனி வாய்ப்பு இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இவருடைய எல்லா விதமான அமல்களும் நிறுத்தப்பட்டு விடும். இவருடைய அமல்களை சுருட்டி அந்த மலக்கு நல்ல விஷயத்திலே கட்டுவார், கெட்ட விஷயத்தை எழுதிய மலக்கு கெட்டதிலே கட்டுவார். அது சுருட்டி கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே இவர் வாழ்ந்த டோட்டல் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து சரண்டர் ஆக்கப்படும். இந்த கட்டு இனி அவர் கியாமத்தின் போதுதான் மீண்டும் கழட்டப்படும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக தௌபா செய்யுங்கள். தௌபாவுடைய வாசலை இந்த சக்கராத்து வரைக்கும் அல்லாஹ் திறந்தே வைத்திருக்கிறான். ஒவ்வொரு அமலும் கபூல் ஆகுவதற்கு பெருமானார் சொன்னாங்க இல்லையா? காலை மாலை அமல் கபூல் ஆகுவதற்கு துவா செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள். வாரத்தின் அமல் கபூல் ஆகுவதற்கு செலவாத்து சொல்லுங்கள், அதிகமாக நோன்பு வையுங்கள். ஒரு வருஷத்தின் அமல் கபூல் ஆகுவதற்கு அதிகமாக அந்த பராத்தின் போது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், இரத்த பந்த உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் இந்த ஹதீஸ் வருகிறது இல்லையா? இந்த வருஷத்தினுடைய இந்த ஒட்டுமொத்த வாழ்நாளில் அமல் கபூலாகுவதற்கு நீங்கள் தினமும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். தௌபாவுடைய வாசல் உங்களுக்கு உயிர் போகிற கடைசி வினாடி வரைக்கும் அல்லாஹ் திறந்தே வைத்திருக்கிறான். சக்கராத்திற்கு பிறகு நீங்கள் செய்கிற எந்த தௌபாவும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகாது. அப்படி கபூலாகுவதாக இருந்தால் அபூ தாலிபுக்கு அது கபூலாக இருக்க வேண்டும், ஃபிரௌனுக்கு கபூலாக இருக்க வேண்டும். பெரும் பெரும் குற்றவாளிகள் எல்லாம் கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டார்களே, அவர்களுக்கு கபூலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கபூலாக்கவில்லை. அதுவரைக்கும் தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் நீட்டி வைத்திருக்கிறான். இது வருஷத்து மட்டுமல்ல, ஒரு ஆயுளில் கடைசியாக உயர்த்தப்படக்கூடிய அமல் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஷஅபானுடைய மாதத்திலே நடக்கிறது என்பதையும் சுட்டி காட்டினார்கள். ஒரு துவா மட்டும் உங்கள் ஞாபகத்திற்கு, எப்படி நாம் ரமதானுக்கு முன்னால் ரஜபு ஷஅபானில் பரக்கத்து செய் என்று கேட்டுக்கொண்டு வந்தோமோ, இந்த ஷஅபானுடைய மாசம் பிறந்தவுடன் இது முதல் பிறை என்பதால் இப்போது இருந்தே இந்த துவாவை நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள், யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லிம்னா லிரமலான், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் யா அல்லாஹ் ரமலானுக்கு நான் சலாமத்தாக கிடைப்பதற்கு அருள் செய்வாயாக. ரமலான் வருகிற போது நான் சலாமத்தாக அந்த ரமலானை அடைய வேண்டும். நான் நோயாளியாகவோ அல்லது பெரும் நோயிலோ அல்லது விபத்திலோ அல்லது ஏதாவது மருத்துவமனையிலோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றிலே நான் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ரமலானை நான் சலாமத்தாக அடைய வேண்டும். இரண்டாவது வரி, வசல்லிம் ரமலான் அல்லனா, ரமலானும் எங்களுக்கு சலாமத்தாக கிடைக்க வேண்டும். லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ரமலான் வந்துச்சு, ஆனால் நம்ம நல்லா தான் இருந்தோம், அமல் செய்ய முடியல. ரமலான் நமக்கு நல்ல முறையில் கிடைக்கல. பள்ளிகள் எல்லாம் பூட்டப்பட்டது, கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டது. கிடைக்கிற ஏதாவது இடத்துல தராவிக்கு தொழுதார்கள், நோன்பு வைத்தார்கள், நோன்பு திறந்தார்கள். நாம் நன்றாக இருந்தாலும் ரமலான் நன்றாக நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே நானும் நன்றாக இருக்க வேண்டும், வருகிற ரமலானுடைய மாதமும் எனக்கு நன்றாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி யா அல்லாஹ் இந்த ரெண்டும் எங்களுக்கு சேர்ந்து செய்கிற அமலை நீ கபூலாக்கி தர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் இந்த துஆவை செய்தார்கள். நாமும் தொடர்ந்து இந்த மாதத்தில் பிரார்த்திப்போம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஷஅபானுடைய மாதத்தில் எந்தெந்த நல்லறங்கள் எல்லாம் பெருமானார் செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் விழிப்புணர்வோடு செய்கிற நற்பாக்கியத்தையும், ரமலானை அடைகிற, ரமலான் சலாமத்தாக நம்மை அடைகிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.